அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். வானம் பூமியை படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில் தனக்கு ஒரு பிரதிநிதியை உருவாக்கணும் சொல்லிட்டு ஒரு மனிதனை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். மக்கள் எல்லாம் உருவானாங்க. எதற்காக அல்லாஹ் மனிதனை படைத்தான்? தன்னை வணங்குவதற்காக. ஆனால் மனிதன் தான் எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதையே மறந்து உலக இன்பங்களில் மூழ்கிவிட்டான். ஆனால் அல்லாஹ் விடவில்லை. தன்னை வணங்கவில்லையே மனிதன், தன்னால் படைக்கப்பட்ட மனிதன் தன்னை நிராகரிக்கிறானே என கோபப்படாமல் நிறைய சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டே இருந்தான். ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு நபிமார்களை அனுப்பி கொண்டே இருந்தார். நிறைய நபிமார்கள், குரானில் ஒரு 25 நபிமார்கள் பெயர்கள் தான் இருக்குது. ஆனால் 1,00,000க்கும் அதிகமான நபிமார்கள் அனுப்பப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் இருக்குது. ஒவ்வொரு நபியும் அல்லாஹ் அனுப்பும் போதும் அவங்களுக்கு சொல்லிட்டு ஒரு வேதத்தையும் இறக்கினான். ஆனால் மனிதர்களால் மாற்றம் செய்யப்பட்டு விட்டது. நிறைய வேதங்கள் இருக்குது. அதில் நமக்கு தெரிஞ்ச குரானை தவிர நமக்கு தெரிஞ்ச ஒரு 3 வேதங்கள்னால் இன்ஜில், தௌராத், ஜபூர், இந்த 3 வேதங்கள் தான் நமக்கு தெரியும். ஆனால் அதை தவிர நிறைய வேதங்களை, எத்தனை நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினானோ அத்தனை நபிமார்களுக்கும் வேதங்களை தந்தான். ஆனால் மனிதன் அந்த வேதங்களை தனக்கு ஏற்ற மாதிரி தனக்கு சாதகமாக மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டான். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடை அல் குரான். இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, ஜின்கள் சொல்லிட்டு எல்லா இனத்திற்கும் பொதுவான ஒரு அருட்கொடை. மற்ற வேதங்களை தனக்கு சாதகமாக மாற்றம் செய்த மனிதனால் அல் குரானை மற்றும் எந்தவித மாற்றமும் செய்ய முடியவில்லை. காரணம், அல் குரான் அல்லாஹ்வின் பொறுப்பில் உள்ளது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பாதுகாக்கின்றான். எப்படி வஹியாக இறக்கப்பட்டதோ இன்றளவும் அது ஒரு எழுத்து பிழை இல்லாமல் அதே அளவில் இருப்பதற்கு காரணம் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் அல் குரான் உள்ளது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்றான் குரான்ல, இந்த ஒரு வேதம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, நேர் வழிகாட்டியாக, நன்மை எது தீமை எது என சரியான முறையில் நீங்கள் அறிந்து கொள்ளும் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக உள்ளது சொல்லிட்டு அல்லாஹ் கூறுகின்றான். நாம் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுற அத்தனை சோதனைகளுக்கும் இதன் மூலமாக ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, மறுமையிலையும் நல்ல நிரந்தர சொர்க்கம் நமக்கு கிடைக்கும். நாம் பயன்படுத்துகிற முறையை பொறுத்து டெய்லியும் அதை எடுத்து ஓதிட்டு வரும்போது நம்முடைய மனக்கவலைகள், கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும். குரானில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு அத்தியாயமும் சிறப்பானவை தான். அது இறங்கின வரலாறும் சிறப்பான ஒரு நேரங்களில் தான், சிறப்பான நோக்கத்திற்காக தான். எல்லாமே சிறப்பானவையாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சூறாக்களை கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து ஓதி வந்துள்ளார்கள். அவர்களுக்காக சில சூறாக்கள் ஒரு ஸ்பெஷலான ஒரு டைமில் இறங்கியிருக்கு. அந்த ஒரு வகையில் நபி அவர்களுக்காக இறங்கிய ஒரு சூறா, மிக சிறந்த ஒரு சூறா. இந்த சூறாவை நீங்கள் எடுத்து படிக்கும்போது எவ்வளவு கவலையோட மன கஷ்டத்தோடு நீங்கள் இருந்தாலும் இதை எடுத்து படிக்கிறதுக்குள்ளே உங்களுடைய எல்லா கவலைகளும் நீங்கிவிடும். சின்ன சூறா தான், ஆனால் அனைத்து கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கும் சக்தி இதற்கு உண்டு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஒரு மனக்கவலையில் இருந்தாங்க. அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு சூறாவை வஹியாக இறக்கி வைத்தான். அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு சூறாவாக இது இருப்பதால் நம்முடைய அனைத்து கவலைகளுக்கும் கண்டிப்பாக ஒரு மருந்தாக இருக்கும். இதில் இருக்கிற ஒரு வசனம் மிக மிக சிறந்த ஒரு ஆயத்து. நிறைய பேர் வாயில் இந்த ஒரு வசனம் இருக்கும். இது முழு சூறாவை நீங்கள் எடுத்து ஓதும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைச்சே தீரும். நீங்கள் மனப்பாடமாக ஓத வேண்டிய சூறாக்களில் இந்த ஒரு சூறாவையும் எடுத்து வச்சுக்கிங்க. கண்டிப்பாக உங்கள் பல பிரச்சனைகளை தீர்க்க இது உதவும். அந்த சூறா என்னன்னா 94வது அத்தியாயமான அல் இன்ஷிராஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூறாவிற்கு 2 பெயர்கள் இருக்குது. அல் இன்ஷிராஹ் அப்படின்னு சொல்லுவாங்க, அலம் நஷ்ரஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்மியான ஒரு 8 ஆயத்துக்கள் தான் இதில் இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக ஒரு 2 லைன் இதில் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும். முழு லைனையும் நீங்கள் மனப்பாடம் செஞ்சு ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் உடனடியாக உங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்கும். அவ்வளவு சிறந்த வரிகள். அப்படி என்னதான் இந்த ஒரு ஆயத்தில் இருக்குது, இந்த சூறா முழுக்க என்னதான் அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு முறை நல்லா தமிழில் எடுத்து படித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். நான் ஒரு முறை தமிழ் அர்த்தத்தோடு இது உங்களுக்கு எடுத்து படித்து காமிக்கிறேன். நீங்களும் தமிழ் அர்த்தம் புரிஞ்சு பிறகு படிக்க ஆரம்பிங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் நஷ்ரஹ் லக சதுரக். நாம் இதயத்தை உமக்காக விரிவாக்கவில்லையா?
வவதஅனா அன்க விஸ்ரக், மேலும் நாம் உம்மை விட்டும் சுமையை இறக்கினோம். அல்லதி அன்கத ஸுஅரக், அது முதுகை முறித்து கொண்டிருந்தது. வரஃபஅனா லக ஸிக்ரக், மேலும் நாம் உமக்காக உம்முடைய புகழை மேலோங்க செய்தோம். இந்த முதல் 4 ஆயத்துகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தான் கொடுத்த அருட்கொடைகளை சொல்லி காட்டுகின்றான். எந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு வசனங்கள் இறக்கப்பட்டதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்கும் கலங்காதவர். சின்ன வயசுலேயே தாய் தந்தையை பறி கொடுத்துட்டாங்க, தாத்தாவை பறி கொடுத்துனாங்க. அவங்கள யாரெல்லாம் வளர்த்துனாங்களோ அவங்க எல்லாமே அவங்கள விட்டு பிரிஞ்சு போனாங்க. கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பயங்கரமாக நேசித்தாங்க, அவங்களும் பிரிஞ்சுட்டு போனாங்க. அப்போ கூட அந்த அளவுக்கு கவலை அடையலை. ஆனால் ரொம்ப கவலை அடைஞ்ச ஒரு தருணம் எந்த ஒரு சூழ்நிலைன்னா, எந்த ஒரு ஊரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நல்ல பெயர் இருந்துச்சோ எல்லாரும் நல்ல பெயரோட ஒரு அழைச்சாங்க. அஸ்ஸாதிக், நல்ல நேர்மையானவர் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஒரு நல்ல ஒரு மதிப்பு இருந்தது. இது எல்லாமே நபித்துவத்திற்கு முன்னாடி, அதற்கு முன்னாடி எல்லாருமே மதிச்சாங்க. நபித்துவத்திற்கு பின் அது எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. எந்த ஊர் அவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிச்சோ அதே ஊர் மக்கள் அவரை போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பைத்தியக்காரங்க, சூனியக்காரன் சொல்லிட்டு எப்படிலாம் திட்ட முடியுமோ கல்லால் தூக்கி எறியறது சொல்லிட்டு ரொம்ப அவங்கள அவமானப்படுத்தினாங்க. அந்த நேரத்தில் நபி அவர்கள் ரொம்ப மனசு கவலைப்பட்டு உக்காந்தாங்க. நான் இவ்வளோ எல்லாருக்கும் எடுத்துரைக்கிறேன், யாரும் என்னை நம்ப மாட்டேங்கிறாங்களே சொல்லிட்டு கவலை அடைஞ்ச ஒரு நேரத்தில் ஆறுதல் அளிக்கும் விதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு சூறாவை இறக்கினான். ஃபஸ்ட்டு ஆயத்திலேயே அல்லாஹ் என்ன சொல்கிறான், உன்னுடைய இதயத்தை நாம் விரிவாக்கலையா. இதனோட அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன வயசுலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இதயம் 2ஆக பிளக்கப்பட்டது. அது என்ன பண்ணுறாங்க, அந்த இதயம் எடுக்கப்பட்டு ஜம்சம் தண்ணீரால் கழுவப்பட்டு மறுபடியும் வைக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இந்த ஒரு நிகழ்வு நடந்தது. சின்ன வயசில் இது நிகழ்வு நடந்திருக்கு. அதே போல் மிஹ்ராஜ் இரவுலையும் இதே மாதிரி நடந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு சின்ன வயசுலேயே அல்லாஹ் அவங்களுடைய இதயத்தை சுத்தப்படுத்திட்டான். அதனால தான் மற்ற மனிதர்களை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த மனிதராக இருந்தாங்க. எதையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி அவங்களுக்குள்ளே இருந்தது. எத்தனை இழப்புகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஈஸியாக அவங்க கடந்து வந்துட்டாங்க. அதற்கு காரணம் இந்த ஒரு நிகழ்வு தான். அதுதான் 2வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நாம் உம்மை விட்டு சுமையை இறக்கினோம். நிறைய கவலைகள் அவரை விட்டு நீங்கியது இதன் ஒரு காரணமாக. எதெல்லாம் அவருக்கு கஷ்டம் கொடுத்துச்சோ அது எல்லாமே இந்த 2வது 3வது வசனங்கள் எல்லாமே அதுதான். 4வது வசனம், உம்முடைய புகழை மேலோங்க செய்தோம். அதே குறைஷிகள் கூட்டத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்ல பேரை எடுத்தாங்க. இவையெல்லாம் எப்படி சாத்தியமாயிடுச்சு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுத்த இந்த அருட்கொடை தான். இதை தான் அல்லாஹ் இந்த முதல் 4 வசனங்களில் சொல்கின்றான். அடுத்து வர 3 வசனங்களில் ரீட் பண்ணி பார்க்கலாம். ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, ஆதலின் நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது. ஃபஇதா ஃபரகத ஃபன்சப், எனவே வேலைகளில் இருந்து நீர் ஓய்ந்ததும் இறைவழியிலும் வணக்கத்திலும் முயல்வீராக. வ இலா ரப்பிக ஃபர்கப், மேலும் முழு மனதுடன் இறைவன் பால் சார்ந்து விடுவீராக. இந்த சூறாவில் 5 மற்றும் 6 இந்த 2 ஆயத்துக்களும் ஒரே மாதிரி இருக்கும். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, அதாவது துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது. இதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனங்களாக இருக்கும். நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது இந்த ஒரு வசனத்தை தான் சொல்லி காமிப்பாங்க. துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது. அது எப்படி துன்பத்துடன் எப்படி இன்பம் இருக்கும் சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். இப்போ நமக்கு சின்னதாக ஒரு காய்ச்சல் ஏற்படுது, இதுவும் துன்பம் தானே. அந்த காய்ச்சலின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பல பாவங்களை மன்னிக்கின்றான். அப்போது துன்பத்துடன் இன்பம் இதுதான். இது போல் நாம் அனுபவிக்கிற நாம் படுற ஒவ்வொரு சிரமத்திற்கும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருப்பதில்லை. வாழ்க்கையே போராட்டமாக இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, எப்படி தாங்கிறது, எப்படி இதுலேருந்து மீண்டு வருதுன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது. இவ்வளோ துன்பம் நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதற்கு பிறகு ஒரு நல்லது நடக்கும். அது மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு பல பாக்கியங்களை தருவான். அதுதான் உண்மையான விஷயம். அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழுத்தி சொல்கிறான். அதனால தான் 2 வரிகளில் இது வருது. அல்லாஹ் ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்கிறான்னா அதில் 1000 காரணங்கள் இருக்கும். அதை நாம் சரியாக
புரிஞ்சு பயன்படுத்திக்கணும். அடுத்ததாக என்ன சொல்கிறான், 7வது ஆயத்தில், உனக்கு எந்த வேலை இருந்தாலும் சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேலை செய்யாமல் என்னை வணங்கு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லலை. நீங்கள் என்ன வேலைகளை இருக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓய்ந்ததும் அல்லாஹ்வே நினைக்க சொல்கிறான். 5 வேளை தொழுக அது தனிப்பட்ட விஷயம். அடுத்ததாக அல்லாஹ்வே நாம் அதிகமாக நினைக்கிறோம், திக்ருகள் மூலமாக, குரான் ஓதுதல் மூலமாக சொல்லிட்டு அல்லாஹ்வே நினைக்கணும். எக்ஸ்ட்ரா உபரியான வணக்கங்களின் மூலமாகவும் அல்லாஹ்வே வணங்கணும். கடைசியாக முழு மனதுடன் இறைவன் பால் சார்ந்து விடுவீராக. எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ்விடம் ஒப்படைச்சிட்டு அல்லாஹ் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு நம்பிக்கையுடன் இருங்க. நிச்சயமாக எல்லாமே நல்லதே நடக்கும். மிக சிறந்த ஆயத்துக்கள், 8 ஆயத்துக்களும் ஆழமான கருத்துக்களை கொண்டது. இந்த ஒரு வசனங்களை ஓதியதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அவங்க மனசு அவ்வளவு லேசாகிச்சு. மனசில் இருக்கிற எல்லா பாரமும் நீங்கி ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சுச்சுவேஷன் உடனடியாக அவங்களுக்கு கிடைச்சது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் தந்த சூறா இது. நாம் எடுத்து இதை ஓதும் போதும் நிச்சயமாக நமக்கும் இது ஆறுதல் பெறும். அதிகமாக ஓதுங்க. இந்த சூறாவை மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. கஷ்டங்களில், பிரச்சனைகளில், எல்லா நிலையிலும் இதை நீங்கள் ஓதலாம். இந்த சூறாவோட தமிழ் பெயர் விரிவாக்குதல். நம்முடைய நெஞ்சை விரிவாக்கக்கூடிய, நம்முடைய கவலைகளை நீக்கி மனதுக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய சக்தி இந்த சூறாவிற்கு இருக்குது. அதனால தான் இதோட பெயரே இப்படி இருக்குது. எடுத்து ஓதும்போது நிச்சயமாக உங்களோட அனைத்து பிரச்சனைகளும் கவலைகளும் கண்டிப்பாக நீங்கும். நீங்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்க வேண்டிய சூறாக்களில் இதுவும் ஒன்று. அதிகமாக ஓதி துவா செஞ்சு பாருங்கள். எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைமோ அந்த நேரத்துலலாம் இந்த ஒரு சூறாவை ஓதிக்கொண்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லா பாரமும் லேஸ் ஆகும். நான் இதில் தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். அரபிக் தெரியாதவங்க தமிழை பார்த்து ஓதிக்கிங்க. அப்படியே பார்த்து ஓத வேணாம். நான் ஒரு முறை உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். எப்படி சொல்லிட்டு பார்த்து ஓதும்போது எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் உங்களால் ஓத முடியும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் நஷ்ரஹ் லக சதுரக் வவதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத ஸஅரக் வரஃபஅனா லக ஸிக்ரக் ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா ஃபஇஸா ஃபரகத ஃபன்சப் வ இலா ரப்பிக ஃபர்கப். குரானில் இருக்கிற ஒரு எழுத்தை எடுத்து ஓதுனாலும் அதற்கான நன்மையை அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான். இப்போ அலிஃப் சொல்லிட்டு நீங்கள் ஒரு எழுத்தை எடுத்து ஓதுறீங்க 10 நன்மை. லாம் சொல்லிட்டு ஓதுறீங்க 10 நன்மை. மீம் சொல்லிட்டு ஓதுறீங்க 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் இந்த 3 எழுத்தை நீங்கள் ஓதுனாலே 30 நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்கும்போது ஒரு பக்கம் நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும். இன்னொரு பக்கம் என்ன நடக்கும், நம்முடைய மனதுக்கு அவ்வளவு ஆறுதல் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். நம்முடைய பல பிரச்சனைகள் தீர்வதற்கு காரணமாக இந்த ஒரு குரான் எழுத்துக்கள், குரான் அத்தியாயங்கள் காரணமாக இருக்கும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குரானை அருட்கொடை, மனிதர்களுக்கு தந்த அருட்கொடை, நேர் வழிகாட்டி சொல்லிட்டு சிறப்பிச்சு கூறுகின்றான். அதை சரியாக புரிந்து தினமும் எடுத்து ஓதி வரும்போது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்கு இந்த குரான் வசனங்கள் காரணமாக இருக்கும். நிச்சயம் இந்த ஒரு சூறா உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஓத ஆரம்பிங்க இன்று முதல். நிச்சயமாக இனி வரும் ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு மனபாரம் குறைஞ்சு கொண்டே போகும். மனசு அந்த அளவுக்கு லேசாகும். உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள், கஷ்டங்கள் இருக்கவே இருக்காது. எல்லாமே நீங்கும். எந்த கவலை உங்கள் மனசுக்கு பாரமாக இருக்கோ அந்த கவலையை கண்டிப்பாக அல்லாஹ் நீக்குவான். உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வழிகாட்டுவான். எடுத்து ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் நல்வழி பிறக்கும். உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.